வெல்கம் பேக் டு வெல் பரிவேல்டு எபிசோட் 54. 54வது எபிசோடுக்குள்ள வந்துட்டோம். அதாவது மயூர் கிளார் நீலனோட தலையை வெட்டி வீசறலான்னு ஒரு யோசனை சொல்லியிருப்பாரு. குலசேகர பாண்டியன் உட்பட எல்லாருமே அந்த இதுக்கு அதிர்ச்சி ஆயிருப்பாங்க. அப்படி சொல்லி முடிச்சதும், பரவாயில்லையே, மயூர் கிளாருக்கு இருக்கிற ஆவேசமும் திட்டமும் நிறையவே இருக்கு, பேசாம இவரே எல்லாத்துக்கும் சேர்த்து தலைமை தளபதியை ஆக்கிடலாமா அப்படின்னு செங்கனச்சோழன் கேட்பாரு. உதயஞ்சேரலும், ஆமா, இவர்கிட்ட இருக்க திட்டமும் ஆவேசமும் பயங்கரமா தான் இருக்கு, என்ன இது மாதிரி யோசனை தான் தப்பு தப்பா முட்டாள் மாதிரி பேசுறாரு, ஆனா ஆவேசம் பயங்கரமா இருக்கு, ஒரு தளபதிக்கு தேவைங்கிறது இது மாதிரி ஒரு வெறிதான், மரத்தை வெட்டுறவனுக்கும் மரத்தை புடுங்கி வீசுறவனுக்கும் வித்தியாசம் வேணும்னு சொன்னார்ல, அது மாதிரி ரத்தத்தை குடிக்கிறதுனாலதான் போற ஜெயிக்க முடியும், அப்படிப்பட்ட ஆள மயூர் கிளார் இருக்கிறாரு, அதனால மயூர் கிளாரே தளபதி ஆக்கிடலாம் பாரு. குலசேகர பாண்டியன் தான் எந்த பதட்டமும் இல்லாம, இன்னைக்கான போர் வந்து நமக்கானது இல்ல, அதனால இப்ப நாம எந்த முடிவுமே எடுக்க வேணாம், கொஞ்சம் யோசிப்போம், நாளைக்கு போர்ல எப்பவும் போல கருங்கேவானே தலைமையேற்று நடத்தட்டும், மிச்சத்தை எல்லாத்தையும் நம்ம நாளைக்கு இரவு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு. ஏற்கனவே மறுபக்கம் அந்த யானைகள் இருக்குல்ல, பள்ளத்தாக்கில் நிப்பாடி வச்சிருந்தாங்கல்ல அந்த யானைகள், அதுல சில யானைகள்லாம் வந்து இப்ப வந்து காட்டுக்குள்ள ஓடி போச்சு, வரல. ஒரு சில யானைகள் வேந்தர் படைக்கு திரும்ப வந்துருச்சு. அதே மாதிரி பரம்புல இரளிமேட்ல தேக்கன் சாப்பிடாம ரொம்ப வலியோட இருப்பாரு, அவரை பார்க்க முடியன் வருவாரு. இன்னைக்கு போரோட இறுதியில நமக்கு சாதகமா முடிஞ்சாலும் கூட ஆரம்பத்திலேயே நம்ம படம் வந்து நிறைய இழப்ப பார்த்துருச்சு, நிறைய வீரர்கள் இழந்துட்டோம். மொத்தத்துல இதுவரைக்கும் நடந்த போர்ல வேந்தர் படையில அவங்க கூட்டிட்டு வந்த படையோட எண்ணிக்கையில சரிபாதிக்கு குறைச்சிட்டோம், நம்ம சரிபாதிக்கு மேலேயும் குறைச்சிட்டோம். ஆனா நம்ம படையில அவ்வளவு தூரம் பாதிப்பு நடந்தது இல்லை. ஆனா இன்னைக்கு நடந்த 4வது நாள் போர்ல நம்மளோட படையோட எண்ணிக்கையும் குறைஞ்சிக்கிட்டே வருது. இதே மாதிரி போனா நாம போரை நடத்த முடியாது, நம்ம ஜெயிக்க முடியாது, நம்மள்ட்ட வீரர்களை இழந்துருவோம், வேற ஏதாவது புதுசா திட்டம் போடணும்னு சொல்லுவான் முடியன். எனக்கும் அதே தான் தோணுது அப்படின்னு தேக்கன் சொல்லிட்டு இருக்கும் போதே இரவாதன் உள்ள வருவான். தேக்கனும் முடியனும் என்ன பண்ணுவாங்க, இரவாதன் வந்ததுக்கு அப்புறம் அவன் முதல்ல என்ன சொல்றான்னு கேட்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பாங்க. இரவாதன் ரொம்ப சந்தோஷத்துல வந்திருப்பான், அதுக்கான காரணத்தையும் சொல்லுவான் அவனே. என்னன்னா, இன்னைக்கு போர்ல நான் முழுசா மூஞ்சல் நகரத்தை பார்த்தேன் அப்படிம்பாங்க. முடியனும் தேக்கனும் இரவாதன் உத்து கவனிப்பாங்க, அவன் என்ன சொல்ல வரான்னு பார்ப்பாங்க. ஏன்னா நேற்று போர்ல முடியனும் இரவாதனும் மூஞ்சல் பக்கத்துல இருந்தாங்க. முடியன் அதெல்லாம் அவரும் பார்த்திருப்பாரு, இவன் என்ன சொல்ல வரான் அப்படிங்கறத அவங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க. முடியனும் தேக்கனும் திட்டப்படி அங்க போகணும்னு நினைச்சாலும் இரவாதனை மட்டும்தான் அந்த மூஞ்சல் நகரத்துக்கு பக்கத்துல அமைச்சிருப்பாங்க, அவன் பக்கத்துல போயிருப்பான். அவனோட குதிரைப்படை தான் மூஞ்சலுக்கு ரொம்ப பக்கத்துல போயிருந்தனால முழு காட்சியும் பார்த்த காட்சி முழுக்க இவங்கள்ட்ட விளக்கமா சொல்லுவான். அதாவது எப்படி சொல்லுவான் அப்படின்னா, மூஞ்சல் நகரம் எப்படி இருந்துச்சு, அதை அவங்க எப்படி வடிவமைச்சிருக்கிறாங்க, எத்தனை வீரர்கள் அங்க இருக்கிறாங்க, எத்தனை பேர் பாதுகாப்புக்கு இருக்கிறாங்க, எத்தனை கூடாரங்கள் இருக்கு, எல்லாத்தையும் சொல்லுவான். ஒரு பக்கம் தன்னுடைய காயங்களுக்கு மருந்து வச்சுக்கிட்டே மறுபக்கம் அவன் சொல்ற எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே வருவார் தேக்கன். மூஞ்சில உடைக்க நமக்கு புதுசா ஒரு திட்டம் வேணும், அதாவது அரிமான்களை நம்ம இறக்கிடணும் உள்ள அப்படிமா இரவாதன். முடியனுக்கு அதிர்ச்சி, தேக்கனுக்கு அதிர்ச்சி. ஆனா தேக்கன் சொல்லுவாரு, நீ சின்ன பையன், அதனால நீ உடனே கேட்டுற, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, ஏன்னா அது வந்து போர் விதிகளை மீறுற மாதிரி ஆகும், திசைவேலர் அங்க இருக்கும்போது நம்ம வந்து போர் விதிகளை மீற முடியாது, நம்ம போர் விதிகளை உட்பட்டு தான் வரோம், அதெல்லாம் அனுப்ப முடியாது அப்படின்றவாரு தேக்கன். ஏங்க, இது ரொம்ப கஷ்டமான பகுதிங்க மூஞ்சல் நகரம், அதனாலதான் சொல்றேன் அரிமான் கூட்டத்தை உடனே நம்ம உள்ள இறக்கிடலாம், அரிமான் கூட்டம் வந்தாதான் நமக்கு சரிபட்டு வரும் அப்படின்பா இரவாதன். ஆனா முடியன் சொல்லுவான், தேக்கன் சொல்றதை மட்டும் கேளு, வேற எதுவும் எடுத்து பேசவே கூடாது அப்படின்னு முடியன் வேகமா சொன்னதுக்கு அப்புறம், சரிங்க, திரையர்களாச்சும் உள்ள இறக்கலாம்ல அப்படிமா இரவாதன். ஏன் நம்மளால ஜெயிக்கவே முடியாதா, நம்மள்ட்ட அடைக்கலத்துக்கு வந்திருக்க மற்ற கூட்டங்களை பயன்படுத்தி நம்ம ஜெயிக்கணும்னு நினைக்கிறியா அப்படின்னு முடியன் கேட்டதுக்கு அப்புறம், அப்படி இல்ல, நம்மளால மூஞ்சல் நகர தகர்த்தெடுக்கவும் முடியும், அழிச்செடுக்கவும் முடியும், என்னால அதுக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா உள்ள கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் அங்க ஆபத்துல, அப்படிப்பட்ட ஆபத்தான பகுதியில அங்க போய் அந்த ஆபத்தான நேரத்துல நீலனை தூக்கிட்டு வர அளவுக்கு நம்மள்ட்ட பலமான ஆட்கள் வேணும், இவ்வளவு பரபரப்புலயும் நீலனை தூக்கிட்டு வேகமா இங்க வரணும்ல, அதுக்கு திரையர்கள் மாதிரி ஆள்கள் தான் நல்லா இருக்கும்னு நான் யோசிக்கிறேன். ஏன்னா மூஞ்சல் நகரமே அப்படிதான் வடிவமைச்சிருக்கிறாங்க அவங்க. மணல்ல பள்ளம் பறிச்சான்னு வச்சுக்கங்களேன், அந்த மண்ணை சுத்தி இருக்கிற ஒட்டுமொத்த கூடாரம் சரிஞ்சு விழுகிற மாதிரி முதல் கட்டத்தை வடிவமைச்சிருக்கிறாங்க. அதுக்கு ஒரு பாதுகாப்பு சுவர் மாதிரி ஆட்கள் நிக்கிறாங்க. அதை தாண்டி கவசப்படை, ஒரு கவச வீரர்கள் சொல்லப்படுற கவசப்படை இருக்கு. அதை தாண்டி பாத்தீங்கன்னா 2வது ஒரு படை நிக்குது. அதை தாண்டி 3வது ஒரு படை சிறப்பு படைன்னு ஒண்ணு நிக்குது. இப்படி 3 அடுக்கா பிரிச்சு வச்சிருக்கிறாங்க அவங்க. முதல் அடுக்கு நம்ம தகுத்து அவங்களை தாக்கிட்டாங்க கூட 2வது அடுக்குல இருந்து
அங்க ஆட்கள் வந்து இந்த முதல் இடத்தை திரும்ப நிரப்பிடுவாங்க. அதாவது நம்ம முதல் இடத்துல உள்ள வீரர்கள் எல்லாத்தையும் கொன்னா கூட 2வது நிலை படையில இருக்க வீரர்கள் பூரா முதல் இடத்துக்கு திரும்ப வந்துருவாங்க. அப்ப நம்ம எத்தனை பேரை கொண்டுகிட்டே இருந்தாலும் வந்துகிட்டே இருப்பாங்க. அதனால அதனாலதான் சொல்றேன் அப்படிமா இரவாதன். அது மட்டும் இல்லாம நேத்து நான் போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்கேயே ரொம்ப நேரம் நின்னேன். எதுக்காகனா மூஞ்சல் வரைக்கும் போயிட்டோம். அப்படி அங்க என்ன இருக்குங்கிறத நான் கவனிக்கணும்னு ரொம்ப நேரம் நின்னேன். போர் முடிஞ்சது அவங்க வீரர்கள் பூராவே உடனே பாசறைக்கு திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அங்க நின்றுகிட்டு ஒண்ணும் தெரியாம இருந்தேன். எப்படின்னா சீக்கிரம் போர் முடிஞ்சிருச்சு, ஐயோ கொஞ்ச நேரம் இருந்தா நம்ம இந்த ஜெயிச்சிருக்கலாமேங்கிற வருத்தம் இருக்குல்ல, அந்த வருத்தத்திலே கோவத்துல நினைக்கிற மாதிரி நின்றுட்டு இருந்தேன். அப்படியே நின்றுகிட்டு அங்க எத்தனை கூடாரங்கள் இருக்கு, அந்த கூடாரங்கள் என்னென்ன தன்மையில இருக்குன்னு தெளிவா பார்க்கணுக்காக நின்னேன். அப்படி பார்த்தேன், மொத்தம் 12 கூடாரங்கள் அங்க இருந்துச்சு அப்படின்னா இரவாதன். முடியணும் அதான் ஏற்கனவே பார்த்துட்டான், அதனால அவனுக்கு எதுவும் புதுசா தெரியல. ஆனா புதுசா இப்ப இரவாதன் இன்னொன்னு சொல்லுவான். அதாவது நேத்து பார்க்கும்போது 12 கூடாரங்கள் இருந்துச்சு, இன்னைக்கு நான் பக்கத்துல நின்று பார்க்கும்போது 15 கூடாரங்கள் இருக்கு. அதாவது 3 கூடாரத்தை புதுசா அவங்க உருவாக்கி இருக்கிறாங்க. அந்த 3 கூடாரங்கிறதே பொய் கூடாரம். அதாவது எப்படின்னா பொய்யா ஒரு கூடாரத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. அந்த கூடாரம் முழுக்க முழுக்க அவங்களோட வீரர்களை ஒளிச்சு வச்சிருக்கிறாங்க. எதுக்காகனா அது சின்ன சின்னதா ஒரு 3 கூடாரம் ஒளி வச்சிருக்காங்க. ஒவ்வொரு கூடாரத்துக்குள்ளேயும் 100கணக்கான வீரர்களை உள்ள அடைச்சி வச்சிருக்கிறாங்க. எப்படி அப்படின்னா ஒரு 100கணக்கான வீரர்கள் ஒளிஞ்சா நமக்கு தெரியாதுன்னு நினைச்சு நம்ம பக்கத்துல போவோம். திடீர்னு அந்த கூடாரத்துல இருந்து வீரர்கள் பிச்சுக்கிட்டு வந்து நம்மளை கொன்னுடுவாங்க. இப்படி 300 வீரர்கள் மறைஞ்சிருந்து நம்மளை தாக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. அது நேற்றுல இருந்து இன்னைக்குதான் உருவாக்கியிருக்காங்க, நேற்று கிடையாது. நேற்று நான் மூஞ்சல் நகரத்தை பக்கம் போனேன், இன்னைக்கு மூஞ்சல் நகரம் ரொம்ப பக்கத்துல போய் பார்த்தேன், அதனால சொல்றேன் அப்படிம்பாரு இரவாதன். சரி, மூஞ்சல உடைக்க உன்னோட திட்டம் தான் என்ன அப்படின்னு தேக்கன் கேட்பாரு. அப்பாடா, பரம்போட ஆசான் தேக்கனே நம்ம கிட்ட யோசனை கேட்கிறாரு அப்படிங்கிற சந்தர்ப்பத்துல இரவாதன் சொல்லுவான், நாம மூஞ்சில ஒரே இடத்துல ஒரே குழுல இருந்தா தாக்க முடியாது, ஆனா 3 திசையில இருந்து தாக்கலாம். அதாவது முதல்ல ஒரு கூட்டம் என்ன பண்ணணும், ஒரு திசையில போய் அந்த பொய் கூடாரங்களை போய் தாக்கணும். பொய் கூடாரங்களை தாக்கும் போதே குறி வச்சு தாக்கும் போதே ஒரு பரபரப்பு உருவாகிரும். ஒரு கூடாரத்தை தாக்கும் போது இன்னொரு கூட்டத்தை எல்லாம் சிதறி ஓட ஆரம்பிப்பாங்க. அப்படி ஒரு பரபரப்பு பதட்டம் உருவாகிற அதே நேரத்துல இடது புறத்துல இருந்து உதிரன் தலைமையில ஒரு கூட்டம் வரணும், வலது புறத்துல இருந்து ஒரு கூட்டம் தாக்கணும். இப்படி இடதுபுறமும் வலதுபுறமும் தாக்கிட்டே இருக்கும்போது அந்த மூஞ்சிலோட பாதுகாப்பு அரண்கள் அங்க உடையும் பாத்தீங்களா, அந்த நேரத்துல நான் நேரம் நடுவுல உள்ள நுழைஞ்சி மத்த 2 திசையில வரவங்கள அங்க இருந்து என் பக்கம் வர விடாம நீங்க பாத்துட்டா போதும். நான் பாட்டுக்கு என்ன பண்ணுவேன், குதிரைப்படையோட நேரா உள்ள போய்கிட்டே இருப்பேன். நடுவுல போய் 3ஆ பிரிஞ்சிடுவேன். நான் ஒரு பக்கமா உள்ள போனவன் 3ஆ பிரிஞ்சிடுவேன், 3 படையா பிரிஞ்சிருவேன். பிரிஞ்சு என்னோட இடது பக்கத்துல கரிணியும் என்னுடைய வலது பக்கத்துல பிடரிமானும் 2 பேரும் தலைமையிலேயே ஒரு குழுவை பிரிச்சிடுவேன்மா. அதாவது கரிணிங்கிறவன் ஒரு வீரன், புது கதாபாத்திரம் ஞாபகம் வச்சுங்க. பிடரிமானுங்கிறவன் ஒரு வீரன், அவன் ஒரு புது கதாபாத்திரம். இந்த 2 பேர் தலைமையில நான் அங்க போய் 3ஆ ஒரு என் பிரிவே பிரிச்சிருவேன். அப்படி பிரிக்கிறப்ப அங்க இருந்து கரிணி இடது பக்கம் ஒரு குழு அனுப்புவேன், வலது பக்கம் பிடரிமான ஒரு குழுல அனுப்புவேன். எல்லாரும் அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. நடுவுல 3ஆவதா பிரிஞ்சு போன நானு 2 பக்கமும் அவங்க சண்டை போட்டுட்டு இருக்கப்ப அவங்க கவனம் பூரா அங்க இருக்கப்ப நான் என்ன பண்ணுவேன், நேரா நீலன் இருக்க கூடாரத்தை கண்டுபிடிச்சு எந்த கூடாரத்துல இருக்காங்க கண்டுபிடிச்சு நேரா உள்ள போய் அவனை தூக்கிட்டு வந்துருவேன். அதே நேரத்துல வெளியே போர்க்களத்துல சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்கல்ல அந்த வீரர்கள், வேந்தரோட வீரர்கள் பூராமே உள்ள வராம பாதுகாக்க வேண்டியது உங்க பொறுப்பு. எப்படின்னா திடீர்னு மூஞ்சல் நகரம் தாக்கப்பட்டுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, அங்க இருக்க வீரர்கள் பூரா இங்க வந்துருவாங்க. அப்படி பெரிய வீரர்கள் பூரா இங்க வந்துட்டு நாங்க இங்க இருந்து வெளியே வர முடியாம போயிடும். அப்ப என்ன பண்ணணும், அங்க இருக்க வீரர்கள் யாருமே இங்க வராம பாத்துக்க வேண்டிய வேலை தேக்கணும் ஈங்கையனோட வேலை. ஈங்கையனும் தேக்கணும் வலிமையான தாக்குதல் பண்ணணும், பயங்கரமா அவங்க படைக்குள்ள உள்ள புகுந்து போயிடணும். அப்படி நீங்க சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அவங்க அங்க இருந்து கவனமா சண்டை போடுவாங்க, கவனம் மீறி இங்க வர மாட்டாங்க, அவங்க கவனம் பூரா அங்க இருக்கும். அப்ப அதே நேரத்துல நாங்க அந்த மூஞ்சில் நகரத்தையே ஒழிச்சிடுவோம் அப்படின்னு ஒரு பயங்கரமான திட்டத்தை சொல்லுவான் இரவாதன். உன் திட்டம் நல்லாதான்பா இருக்கு, இதுல ஏதாவது குறைகள் இருக்க மாதிரி நீ நினைக்கிறியா, நீயே சொல்லு, உன் திட்டத்துல நீ ஏதாவது குறைகள் இருக்கா அப்படின்னு தேக்கன் கேட்பாரு. குறைகள் இருக்க மாதிரி தெரியலங்க, ஆனா கஷ்டம்னு ஒண்ணு இருக்கு. என்னன்னா பிடரிமானும் கருணியும் இந்த திட்டத்தை முழுசா புரிஞ்சுக்கணும், அதுதான் கஷ்டம். அவங்களுக்கு தெளிவான ஒரு பயிற்சி கொடுக்கணும், அவங்களுக்கு மட்டும் இல்ல எங்க குதிரைப்படை வீரர்களுக்குமே ஒட்டுமொத்தமா ஒரு பயிற்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவான் இரவாதன். அடுத்தது உதிரனோட வில்படை இருக்குல்ல, அப்ப தேக்கன் சொல்லுவார் என்னன்னா உதிரனோட வில்படை இருக்குல்ல, அது நடுவுல நின்று சண்டை போட்டுட்டு இருக்க வரைக்கும் தான் வேந்தர் படையோட ஒட்டுமொத்த கவனமும் இங்க இருக்கும். உதிரன் ஊஞ்சல் நகரத்துக்கு அனுப்பிட்டோம்னா அவங்க கவனக்குள்ள மூஞ்சல் நகரத்துக்கு வந்துடும். அப்போ உன் மேல தாக்குதல் நடத்திடுவாங்க. அப்போ உதிரன் நடுவுலதான் இருக்கணும், உதிரன் இல்லாம வேற யாராவது கூட்டிட்டு போகணும் அப்படிம்பாரு தேக்கன். அப்ப சொல்லும்போது சரி நான் அப்ப ஈங்கையனை வலதுபுற தாக்குதலுக்கு பயன்படுத்தட்டுமா, உதிரன் வேணா நீ நடுவுல போர்க்களத்தை சண்டை போடுங்க, நான் மூஞ்சல் நகரத்துக்கு போறப்ப ஈங்கையனை கூட்டிட்டு போட்டுமா அப்படின்னு கேட்பான் இரவாதன். அப்ப தேக்கன் சொல்லுவாரு என்னன்னா
இத்தனை நாலு போர்லயுமே ஈங்கையன் வந்து சொல்லிக்கிற மாதிரி பெரிய தாக்குதல் எல்லாம் பண்ணல. அவன் தலைமை ஏற்று போரை நடத்துற அளவுக்கு பயிற்சி அவனுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்பாரு தேக்கன். இல்லையேங்க, நீலனும் உதிரனும் அவனை பத்தி நிறைய சொன்னாங்க. சோழ படையவே அவன் தாக்கி அழிச்சிருக்கான்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லுவான் இரவாதன். இருக்கலாம். ஆனா அது வந்து அவங்க கூட்டத்தை தாக்கும் போது நடக்கிற ஒரு கோவத்துல நடக்கிற சண்டை, அதனால அவனால செய்ய முடியும். ஆனா இதுவே ஒரு போர்க்களத்துல அவனால சண்டை பண்ண முடியுமான்னு எனக்கு தோணல. அவனால தாக்கி போர் பண்ண முடியாது. அவங்க கூட்டத்தை அழிக்கும் போது வர கோவத்துல வேணா அவன் பண்ணலாம். அது வந்து எல்லாத்துக்கும் வர கோவம், எல்லாத்துக்கும் சாதாரண வீரனுக்கு வர கோவம். அவனுக்கு போர் தகுதி இருக்க மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னு தேக்கன் சொல்லவும், சரி அப்ப என்னதான் பண்ணலாம் அப்படின்னு இரவாதன் கேட்கும் போது முடியும்னு சொல்லுவான். என்ன சொல்லுவான் அப்படின்னா, சரி தேக்கனும் ஈங்கையனும் பின்னாடி பக்கமே களத்துல நிக்கட்டும். உதிரன் நீ ஏற்கனவே தேக்கன் சொல்ற மாதிரி நடுப்பகுதியில் நிக்கட்டும். தட்டியங்காட்டோட நடுப்பகுதியில் என்ன அவன் சண்டை போடட்டும். அவனை சுத்தி எல்லா வீரர்களும் வேந்தர் படையிலும் கவனம் செலுத்தும் போது தேர்ப்படை தளபதி கூலையனுக்கு பதிலா இப்ப வந்து நம்ம விண்டன் களம் இறங்குவார். ஏன்னா கூலையன் தான் இறந்துட்டார்ல. விண்டன் அப்படிங்கிற ஒரு வீரனை களம் இறக்கலாம். நீ சொல்ற மாதிரி நான் ஒரு பக்கம் வரேன், விண்டன் ஒரு பக்கம் வரட்டும், நீ ஒரு பக்கம் வா, 3 பேர் சேர்ந்து மூஞ்சில காத்துக்குள்ள போவோம் அப்படின்னு சொல்லுவான். இரவாதனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா விண்டன் வந்து ஒரு மிகச்சிறந்த வீரன், இளைஞன். அவன் நம்ம பக்கத்துல இருந்தா நமக்கு சந்தோஷம் தான். அவன் வரட்டும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா நினைக்கும் போது தேக்கன் சொல்லுவாரு, சரி எல்லாம் சரிதான், ஆனா நாளைக்கு இது வேணாம். ஏன்னா நாளைக்கு நம்ம தாக்குதல் போர் நடத்த முடியாது. இன்னைக்கு உதயனோட விற்படை இருக்குல்ல, இன்னைக்கு மிகச்சிறந்த வீரத்தை காமிச்சிருக்கிறாங்க, பயங்கரமான வீரத்தை காமிச்சிருக்கிறாங்க. அந்த விற்படைக்கு கொஞ்சம் ஓய்வு தேவை. இன்னொன்னு, உன்னோட குதிரைப்படை இன்னைக்கு ரொம்ப ஆவேசமா தாக்கி அவ்வளவு தூரம் போயிருக்கு. நாளைக்கு திரும்ப அதே ஆவேசத்தை காமிக்க முடியாது. காமிச்சா ஆபத்து நமக்கு தான். எதிரிகள் இன்னைக்கு வந்து பலவீனமாயிரும். நாளைக்கு விற்படை அதிகமா அவங்க கையில இருந்து எல்லாமே வலிக்கும். இவ்வளவு போர் பண்ணிட்டே கூட அவங்கதான் ஒட்டுமொத்த ஆவேசத்தையும் காமிக்க முடியாது. அப்படி காமிக்கணும்னா அவங்களுக்கு வந்து ஓய்வு தேவை. அவங்களுக்கு கடுமையான சண்டை நாளைக்கு கொடுக்க முடியாது. நாளைக்கு அவங்க சர்வசாதாரணமா ஒரு தற்காப்பு போர் மட்டும் பண்ணட்டும். நாளை மறுநாள் வேணா இந்த கடுமையான தாக்குதல் நம்ம எடுத்துக்கலாம் அப்படிம்பாரு. இரவாதனும் ஆமாங்க உண்மைதான். ஏன்னா பிடரிமானுக்கும் கருணிக்கும் நான் பயிற்சி கொடுக்க வேண்டியதுன்னு சொன்னேன்ல. நாளைக்கு போர் முடியட்டும். போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் நேரடியா நான் என்ன பண்றேன், அவங்களை கூட்டிட்டு போய் பயிற்சி கொடுத்துறேன். பயிற்சி கொடுத்து நாளை மறுநாள் காலையில் நேரடியா நான் களத்துக்கு வந்துடுறேன். அந்த தாக்குதல் நம்ம பயங்கரமா நடத்தலாம் அப்படின்னு சொல்லுவான். இன்னைக்கும் பயிற்சியை பத்தி அளிக்கிற யோசனை பத்தி பேசுறேன், நாளைக்கு அவங்க கூட்டிட்டு போய் பயிற்சி அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து திட்டத்தை போட்டு போவான் இரவாதன். இந்த இரவு முழுக்கவுமே, ராத்திரி முழுக்க 4ஆம் நாள் போர் முடிஞ்சு அந்த செத்து போன பணங்களை எடுக்கிறதுக்கு தான் அவ்வளோ நேரமாச்சு. ஏன்னா வேந்தர் படையில அவ்வளவு பெரிய அழிவு, முற்றுகை போர் நடத்தினாங்கல்ல, முற்றுகை போர் நடத்தினால பயங்கரமான பிணங்கள் வேந்தர் படையில விழுந்துருச்சு. அந்த பணங்களை எடுக்கிறதுக்கு ராத்திரி பூரா முயற்சி பண்ணி முடியல. வழக்கமா குதிரை வண்டியிலையும் மாட்டு வண்டியிலையும் பணங்கள் அள்ளிட்டு போவாங்க. இந்த முறை முற்றுகை போடுங்கிறதுனால பரம்பு படை எல்லையிலேயே, பரம்பு படை அந்த வீரர்கள் நிக்கிற எல்லையிலேயே வேந்தர் படையோட பிணங்கள் பூரா நிறைய இருந்துச்சு. அதனால செத்த உடல்களை எடுக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. வழக்கமா செத்த உடல்கள் எடுக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா போர்க்கள பணியாளர்கள்னு சொல்லுவாங்க. வேந்தர் படையில அப்படி ஒரு பணியாளர் கூட்டம் இருக்கு. அவங்கதான் ராத்திரி முழுக்க அந்த பிணங்களை ஃபுல்லா எடுப்பாங்க. அப்படி இருந்து எடுக்கவே முடியாத காரணத்தினால கிட்டத்தட்ட என்ன பண்ணுவாங்கன்னா போர்வ மாதிரி மிகப்பெரிய மரப்பலகையவே விரிப்பாங்க. மரப்பலகையை விரிச்சு அதுல ஏகப்பட்ட பணங்களை அள்ளி போடுவாங்க. பாக்குறதுக்கே ஒரு மலை குவியல் மாதிரி இருக்கும். மலை குவியல் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். அதை யானைகளை வச்சு சங்கிலியில கட்டி இழுத்துட்டு போனாங்க. அவ்வளவு பணம். மலை, மிகப்பெரிய மலை குன்றுகள் மாதிரி அந்த செத்து போன போர் வீரர்கள் இருந்தாங்க. இந்த போர்க்கள வீரர்களும் இப்படித்தான், போர்க்கள பணியாளர்கள் சொல்றோம்ல, இவங்களும் கிட்டத்தட்ட எச்சினி மாதிரிதான். எச்சினி பார்த்திருக்கோம்ல, அதாவது பிணங்களை இழுக்கிற அந்த யானை இருக்குல்ல, அந்த யானையும் அதை ஓட்டிட்டு வர வாகனம், இந்த போர்க்கள பணியாளர்கள் இவங்க எல்லாமே எச்சரிக்கையாக படைக்கப்பட்டவங்க மாதிரிதான். பவளவந்தி யானைன்னு ஒண்ணு பார்த்தோம் பார்த்தீங்களா, அது எப்படி போர் வந்து ஆரம்பிக்க முன்னாடி அவங்கள வந்து பலி கொடுத்து எச்சினியை குளிரிட்டு இருந்தாங்கல்ல, அது மாதிரி போர் முடிஞ்சதுக்கு அப்புறம், ஜெயிச்சதுக்கு அப்புறம் இவங்கள அந்த எச்சனிக்கே பலி கொடுத்து அவங்கள சாந்தப்படுத்துவாங்க. அதெல்லாம் தெரிஞ்சுதான் அவங்க வந்திருப்பாங்க. அவங்களும் பணத்தை அள்ளுவாங்க, விடிகிற வரைக்கும் அள்ளுவாங்க. கடைசியில் விடிஞ்சதுக்கு அப்புறம் நடந்துச்சு. கிட்டத்தட்ட 5ஆவது நாள் போர், அதுக்கான நேரமும் வந்துருச்சு. திசைவேலர் அந்த பிணங்களை எல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தாரு. என்னடா அது, பிணங்களை அள்ள முடியாம இன்னும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்களே, இவ்வளவு பணம் இருக்கே, ஆனா என்ன பண்றது, நமக்கு கடமை தவறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளுக்கான அந்த போர் நாளிகை வந்த உடனே கையை தூக்குவாரு. 5ஆவது நாள் போருக்கான முரசத்தோட கொட்டினாங்க. போர் தொடங்கிருச்சு. அந்த போர் தொடங்கும் போது ஒவ்வொரு வேந்தர்களும் கூடாரத்தை விட்டு வெளியே வருவாங்க. குலசேகர பாண்டியர் வெளியே வரும்போது பொதிய வேற்பன் அவர்கிட்ட வந்து, நேற்று இரவு வந்து மெயிர்குலார்
அந்த மயூர் கிளார் அப்படி பேசியிருக்கவே கூடாது. எங்க இருந்து வந்துச்சு அவனுக்கு இந்த தைரியம்? மூவேந்தரோட தலைமை தளபதி அந்த கருங்கை வாணன். அப்படிப்பட்ட தளபதிய நீங்க இருக்கும் போதே உங்க முன்னாடி எப்படி அவனை தகுதி இல்லாமனு சொல்ல முடிஞ்சுச்சு அப்படின்னு நிறைய கேள்விகளை கேட்பான் புதிய வெப்பன். ஏண்டா மகனே, இது கூட அவனால புரிஞ்சுக்க முடியல. நேத்து நம்ம படம் மிகப்பெரிய அழிவை பார்த்துருச்சு. நம்மளோட தோல்விங்கிறது மிகப்பெரிய தோல்வி. ஆனா இதை இப்படியே விட்டோம் அப்படின்னா சேரனுக்கும் சோழனுக்கும் நம்ம மேல இருக்க நம்பிக்கை போயிடும்டா. அப்ப என்ன பண்றது? நாம தலைமை ஏத்துக்கிட்டதுல நம்பிக்கை போயிடுச்சுன்னா இந்த நம்பிக்கையை நம்ம ரொம்ப காலத்துக்கு பயன்படுத்த முடியாது, நீட்டிக்க முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? நம்ம மேல நாமளே ஒட்டுமொத்தமா பழிய தூக்கி தளபதி மேல வச்சா அது சரிப்பட்டு வராது. அப்ப என்ன பண்ணேன்? நான் தான் மயூர் கிளார அப்படி பேச சொன்னேன். ஆனா அந்த மயூர் கிளார் பையன் இருக்கால, எம்மகாதக பையன், அவன் இதை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டான், முழு வாய்ப்பா மாத்திக்கிட்டான். கொஞ்சம் நானே எதிர்பார்க்காத அளவுக்கு இருந்துச்சு அவனோட கோபமும் வார்த்தைகளும் அப்படிம்பாரு. என்னதான் நீங்க சொன்னாலும்பா எனக்கு அவன் அப்படி பேசிக்க கூடாதுப்பா அப்படிங்கும்போது, மகனே அது முக்கியமான செய்தியே இல்லை, அதை விட முக்கியமான செய்தி ஒண்ணு வந்திருக்குன்னு அப்படியே கொஞ்ச நேரம் அமைதி கொடுப்பாரு. சொத்தம் பேசாம இருப்பாரு. மகனும் அப்பா என்ன சொல்ல போறாருன்னு ரொம்ப ஆர்வமா காத்துக்கிட்டு இருப்பான். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான செய்தி ஒண்ணு வந்திருக்குடா. இன்னைக்கு சாயங்காலம் போர் முடிஞ்சதும் பொறுசுவை பாரிய பாக்குறதுக்காக எரளிமேட்டுக்கு போக போறா. நம்ம வீரர்களும் அவளுக்கே தெரியாம அவ கூட போக போறாங்க. பல சம்பவங்கள் இன்னைக்கு நடக்க போகுது. நாம எதிர்பார்த்த நாள் இதுதான். இன்னைக்கு பாரி கதை முடிய போகுது அப்படின்னு குலசேகர பாண்டியன் ஒரு மர்மமா சொல்லுவாரு. அதே நேரத்துல அங்க 5வது நாள் போர் தொடங்கிருச்சு. ஏற்கனவே நம்ம பகுதியில வேந்தர் படையோட வீரர்களோட பிணங்கள் நிறைய இருக்கு. அதனால அவங்க பணங்களை அவங்க நல்லா எடுக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம தாக்கி சண்டை போடலாம், அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியா சண்டை போடலாம் அப்படின்னு முடியன் காத்திருப்பான். வேந்தர் படையிலையும் மிகப்பெரிய அளவுல சண்டை நடக்காது. அவங்களும் காத்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா கருங்கைவான் எந்த முடிவுமே எடுக்கல. ஏன்னா பாண்டிய பேரரசர் இன்னைக்கு என்ன சொன்னார் அப்படின்னா, இன்னைக்கு சண்டை போடாத, சும்மா தற்காத்து நில்லு, எதிரிங்க தாக்க வந்தா மட்டும் நீங்க முன்னேறி போய் தாக்குங்க போதும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. கருங்கைவானும் அதை தான் பண்ணுவான். முடியணும் கிட்டத்தட்ட அதே நிலைமையில தான் இருப்பான். ஏன்னா இன்னைக்கு விற்படை வீரர்களுக்கும் குதிரைப்படை வீரர்களுக்கும் நிறைய வேலை கொடுக்க கூடாது, அவங்க இன்னைக்கு கொஞ்சம் ஓய்வு எடுக்கட்டும், நாளைக்கு நம்ம படு பயங்கரமான தாக்குதல் திட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காலாட்படை வீரர்களை தேர்வு செஞ்சிருப்பான். ஓரளவுக்கு அவங்க தான் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. தேர்ப்படைக்கு இன்னைக்குதான் விண்டன் தளபதியா பதவியேற்றிருப்பான். அதனால அவன் இன்னைக்கு உற்சாகமா எதுவும் சண்டை போட்டக்கூடாது அப்படின்னு அவங்க கிட்ட தெளிவா சொல்லுவான். நீங்க சண்டை போடக்கூடாதா, அவங்க தாக்குதல் நடத்தினா மட்டும் நீ தாக்குதல் நடத்தணும் அப்படிமா. போர் தொடங்குறதுக்கான நேரம் வந்துருச்சு, போர் தொடங்கிருச்சு. ஆனா 2 பக்கமும் யாரும் சண்டை போடாம இருப்பாங்க. இன்னைக்கு பெரிய ஆவேசத்தோட போர் தொடுப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருந்த திசைவலருக்கு அவங்க ஆவேசம் இல்லாம இருக்கிறத பார்த்த உடனே பயங்கர குழப்பம் வந்துடும். ஒருவேளை இறுதி கட்ட நேரத்துல போர் முடிய போற இறுதி நாளிகைகள்ல ஏதாவது தாக்குதல் திட்டம் வச்சிருக்கிறாங்களோ அப்படின்னு பாப்பாரு. நேரம் ஆகிட்டே இருக்கும், மத்தியான நேரம் வந்துடும். 2 பக்கமும் தெரிஞ்சு ஓடி பிடிச்சி விளையாடுற மாதிரி விளையாடுவாங்க. ஒரு போர் விளையாட்டே ஒரு விளையாட்டு மாதிரி விளையாடிட்டு இருப்பாங்க. இறுதி தாக்குதலுக்கான நேரமும் வந்துடும், இறுதி நாளிகைகளும் வந்துடும். ஆனா எந்த பக்கமும் எதுவுமே நடக்காது, சண்டைகளும் பெரிய அளவுல இருக்காது. திசைவேலர் ஒவ்வொரு பறன் இருக்குல்ல, அந்த ஒவ்வொரு பறன்லையும் ஏறி ஏறி பார்ப்பாரு. எதுவும் நடுவில் நிற்கிற கோபுரத்துல ஏறுவாரு, அங்க பறன் மேல எண்ணி பார்ப்பாரு சண்டை போடுறாங்களான்னு. அடுத்தது அங்க கடைசி இடத்துக்கு போவாரு, அப்புறம் முதல்ல இருக்க பறனுக்கு போவாரு. இப்படி எல்லா பறனுக்கும் ஏறி ஏறி பார்ப்பாரு, மாறி மாறி பார்ப்பாரு. எந்த பக்கமும் பெருசா சண்டை நடக்காது. அங்கங்க சின்ன சின்னதா சண்டைகள் நடக்கும், தேர் சண்டைகள் மட்டும் நடந்துட்டு இருக்கும். அங்கங்க 1-2 ஈட்டி மேல இருந்து இங்கிட்டு பாஞ்சிட்டு நடக்கும். 2 தரப்பும் எந்த ஒரு சத்தமுமே இல்லாம, எந்த ஒரு பாதிப்புமே இல்லாம அப்படியே 5வது நாள் போர் முடிவுக்கே வந்துடுச்சு. சேரன் செங்கன சோழனோட கூடாரத்துக்கு வந்தான். இன்னைக்குதான் அவங்க திட்டப்படி ஈங்கையனோட தாக்குதல் இருக்க போகுது. புதிய வெப்பன் குலசேகர பாண்டியனோட கூடாரத்துக்கு வந்தான். ஏன்னா இன்னைக்குதான் அவங்க திட்டப்படி பொறுசுவை மூலமா தாக்குதல் நடக்க போகுது. இப்படி 2 தரப்பும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த ஒரு மர்மமான இரவு வந்துடுச்சு. அந்த இரவு, அந்த ராத்திரி மர்மமான ராத்திரி. பொறுசுவையும் அங்க இருந்து கிளம்பிட்டான். பாரிய சந்திக்கிறதுக்கு இன்னைக்கோ அல்லது நாளைக்கோ தான் பொறுசுவையை கூட்டிட்டு வரதா கபிலர்கிட்ட சொல்லிட்டு வந்திருப்பான் காராளி. ஆனா இன்னைக்கே நான் போயாகணும் அப்படின்னு சொன்னது பொறுசுவையோட உத்தரவு. அவன் கூட தயங்குவான், ஏமா நாளைக்கு வேணா போலாம், ஏன்னா அவர்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன். ஏன்னா இன்னைக்கு வேந்தர் படையில யானை படை வீரர்கள் இன்னும் காட்டுக்குள்ள இருந்து முழுசா வரல, பாதி யானைகள் தான் வந்திருக்கு. எங்கேயாவது ஒரு பக்கமோ 2 பக்கமோ அவங்க நம்மளை பார்த்துட்டாங்கன்னா நமக்கு ஆபத்து, பரம்பு வீரர்கள் நம்மளை பார்த்தாலும் நமக்கு ஆபத்து. நம்ம பாண்டிய நாட்டு
சேர்ந்தவங்க அப்படின்னா நீ போர்க்காலத்துல நம்ம போய் சந்திச்ச என்ன ஆகுறது, ஆபத்து அப்படின்னு சொல்லுவான். நம்மளை கொன்னுடுவாங்கம்மான்னு சொல்லுவான். இல்ல இல்ல எனக்கு தெரியாது, இன்னைக்கே போய் ஆகணும் அப்படின்பா பொறுசுவை. அந்த ராத்திரி வேலையில, இருட்டு வேலையில, பல்லக்குல இவங்களை தூக்கிட்டு வந்துகிட்டே இருந்தாங்க. பல்லக்க தூக்குற அண்ணகர்கள் 6 பேரு இவளை தூக்கிட்டு வந்துகிட்டு இருப்பாங்க. ஒத்தையடி பாதையில இவளை கூட்டிட்டு போனான். இவன் மட்டும் வழக்கமா போற மாதிரி இருந்தா குறுக்கு பாதை இருக்கு, அந்த குறுக்கு பாதையில உடனடியா போய் சேர்ந்துடலாம். எரளிமட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்டா உடனே அவன் போயிடுவான். ஆனா இவங்களை இத்தனை பேர்த்த கூட்டிட்டு போகணும்ல, ஏன்னா பல்லக்குல இளவரசியை கூட்டிட்டு போகணும் அப்படின்னா அது சுத்தி தான் போற மாதிரி இருந்துச்சு. ஒத்தாள் போற மாதிரி தான் போகலாம், இதுனா சுத்தி போற பாருதான். அதனால அவனுக்கு ரொம்ப பதட்டமாவே இருந்துச்சு. பாண்டிய இளவரசிய பரம்பு வீரர்கள் பார்த்துட்டா என்ன ஆகும்? பாண்டிய நாட்டு இளவரசி, அவங்க நாடு தானே எப்படினாலும், வெங்கல் நாட்டு 6 வீரர்கள் போரில் பங்கேற்கலனாலும் அவங்களோட இளவரசி தானே. அவங்களோட இளவரசி ஏதாவது உயிருக்கு ஆபத்து வந்துட்டா என்ன ஆகும் அப்படின்னு ரொம்ப பரபரப்பா இருப்பான். அவனுக்கு நெஞ்சு துடிச்சுக்கிட்டே இருக்கும். பல்லக்கு உள்ள பொறுசுவை உட்காந்துருப்பா, சுகமதி உட்காந்துருப்பா. சுகமதி பல்லக்குல ஏறவே மாட்டேன்னு சொல்லியிருப்பா. ஆனா நீ என் நிழல் மாதிரி எப்பவுமே என் கூட இருக்க, இன்னைக்கும் நீ என் கூட தான் வரணும் அப்படின்னு சொல்லுவான். நடந்து வேணா வரேம்மா, பல்லக்குல ஏற மாட்டேன் அப்படின்னு சொல்லுவா. நீ நான் உன்னை எப்படியா பாக்குறேன், நீ என் கூட வரணும், இவ்வளவு தூரம் உன்ன நடந்து போக முடியாது, என் கூட வரணும், அந்த பல்லக்குல ஏறி வரணும் அப்படின்னு சொல்லுவா. இது ரொம்ப சின்ன பல்லக்குமா, இல்ல இல்ல இது வந்து பெரிய இடத்துல போக மாதிரி பெரிய பல்லக்கு எடுத்துட்டு போலாம், இது போறது இந்த மலை பகுதியில போறதுனால சின்ன பல்லக்குல தான் போய் ஆகணும், ஆனா நீ என் கூட தான் வரணும்னு சொல்லுவா. வேற வழியே இல்லாம மேலே ஏறி அவளும் உட்காந்துக்குவா. என்னோட வாழ்க்கையில எல்லா நேரத்திலும் என் கூட நீ இருந்திருக்க, இந்த நேரத்திலும் நீ என் கூட இருக்கணும், கிட்டத்தட்ட நீ என்னோட நிழல் மாதிரி, அதனால நீ வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லுவா. அப்ப அவ சொல்லுவா, அம்மா நிழல் வந்து இருட்டுல பிரியுமா, வெளிச்சத்துல மட்டும் தெரியும் அப்படின்பா சுகமதி. அதனால சொல்றேன், இருட்டுக்குள்ள பல்லக்குல உள்ள உட்காந்துருக்கும் போது இருட்டு தான், அப்பயும் நீ என்னை விட்டு பிரியக்கூடாது, அதனாலதான் நான் உன்னை கூட்டு போறேன் அப்படின்பா. இவளும் மேலே ஏறி உட்காந்துக்குவா. சின்ன வயசுல இருந்து ஒன்னாவே பழகிட்டு இருந்தாலும் ஒன்னாவே இருந்தாலும் தான் ஒரு வேலைக்காரி அப்படிங்கிறது சுகமதிக்கு தெரியும். அதனால அது அவளுக்கு பிடிக்காது, பல்லக்கில் ஏறி உட்காரது பிடிக்காது. ஏன்னா பல்லக்கில் வர அப்பப்ப அவன் மேல கால் பட்டும் இவளோட கால். அதனால மன்னிப்பு கேட்டுட்டே வருவா, அம்மா அம்மா மன்னிச்சுக்க மன்னிச்சுக்க. இவ ஒண்ணுமே இல்லை, உடு 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 சொல்லிக்கிட்டே வருவா. ஆனா என்னைக்கு இல்லாம உங்க முகம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேம்மா அப்படின்னு சுகமதி கேட்கும்போது, இருக்காது அப்படின்னா பல வருஷத்துக்கு அப்புறம் என்னுடைய ஆசானை பார்க்க போறேன், அதுவும் மட்டும் இல்லாம பாரிய இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, உலகம் பூரா புகழ்பெற்ற பாரிய முறை பார்க்க போறேன், அதனால என் முகத்துல சந்தோஷம் இருக்குங்களா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வருவா. 2 பேரும் நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே வருவாங்க அந்த பயணத்துல. அப்பதான் சுகமதி கேப்பா, நம்ம கிளம்பி இங்க வந்துகிட்டு இருக்கிறது நம்மளோட ரகசியம் பாண்டிய நாட்டுக்கு தெரிஞ்சிருக்குமா, நம்மளுடைய பேரரசருக்கு தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு சுகமதி கேப்பா. தெரியுமா தெரியாதங்கால தேவையில்லாத விஷயம், ஆனா என்னன்னா நம்மளோட நோக்கம் நிறைவேறுமா நிறைவேறாததான் நமக்கு தேவை அப்படின்பா பொறுத்துவை. நீங்க என்ன வேணா சொல்லுங்க, நீங்க உங்க நோக்கம் நிறைவேறது நிறைவேறது எனக்கு அடுத்த விஷயம், ஆனா உங்களோட பாதுகாப்பு தான் எனக்கு முக்கியம், நீங்க தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லுவா சுகமதி. இப்படி இவங்க பேசிட்டு போகும்போதே அந்த பள்ளத்துக்கு தூக்குற அன்னகர்கள் இருக்காங்கல்ல, அது மலைப்பகுதி காடு பகுதிங்கிறதுனால ரொம்ப அணுங்களுக்குள்ளா தூக்கிட்டு வருவாங்க. 2 பேரும் மேல மேல ஆடிக்கிட்டே வருவாங்க. ஆடிட்டு வரனால 2 பேராலையும் உட்கார முடியாது. இவ கால மேல திரும்ப திரும்ப பட்டுக்கிட்டே இருக்கும். நான் வேணா இறங்கிக்கிறேம்மா, வேணாம்மா தயவு செஞ்சு உங்க கெஞ்சி கேட்கறேன், என்னோட கால் உங்க மேல படுது, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லுவா. பரவாயில்ல, என் கை கால் உன் மேல பட்டாலும் உன் கை கால் என் மேல பட்டாலும் ஒண்ணுமே ஆக போறது இல்ல, இது மலைப்பகுதினால அப்படிதான் இருக்கும் வான்னு சொல்லுவா. அப்படி மேல வந்து இவங்க மேல அவங்க உழுவுறது, அவங்க மேல இவங்க உழுவுறது, கொஞ்சம் குலுங்கி குலுங்கி போகும். இப்படி போயிட்டு இருக்கும்போது மறுபக்கம் இரவாதன் இருக்கான்ல, அவன் நேற்று திட்டம் பட்ட மாதிரியே போர் முடிஞ்ச உடனே என்ன பண்ணுவான், அடுத்த நாள் திட்டத்துக்காக பிடரி மானையும் கரிணியையும் கூட்டிக்கிட்டு ஒரு கூட்டத்துக்கு தலைமையேற்று போயிருப்பான். எப்படின்னா, நம்ம நாளைக்கு மூஞ்சல் நகரம் தாக்க போறோம், அங்க சிறப்பான வீரர்கள் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட இருக்கிறதே சிறப்பான வீரர்கள் கவசப்படை வீரர்கள் தான், அந்த கவசப்படை வீரர்கள் எப்படி தாக்கணும், பொய்க்கூடாரத்துல இருக்க வீரர்கள் எப்படி தாக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பயிற்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாவே போர்க்களத்துல இருந்து இந்த குளவன் தட்டுக்கு பின்னாடி பக்கம் இருக்க ஒரு பகுதிக்கு பயிற்சிக்கு கூட்டு போயிட்டான். அதாவது அவன் திட்டங்கிறது 3 தான். ஒண்ணு, கவசப்படை வீரர்களை தாக்கணும், இன்னொரு கூட்டம் பொய் கூடாரங்கள் இருக்குல்ல அந்த வீரர்களை தாக்கணும், 3வது கூட்டம் நீலனை போய் கூட்டிட்டு வரணும். இதுதான் அவன் திட்டம். ரொம்ப ரொம்ப ஒரு சுலபமான ஒரு திட்டம் மாதிரி அவன் வடிவமைச்சிருப்பான். இப்பயே அதுக்கு வீரர்களை தயார்படுத்துறதுக்காக நிறைய திட்டங்களை சொல்லி கொடுத்துட்டு இருப்பான். கரிணிக்கு பயிற்சி கொடுப்பான், அவனுக்கு பயிற்சி கொடுப்பான், பிடரிமானுக்கு, அவங்க கூட்டத்துக்கே பயிற்சி கொடுப்பான். நாளைக்கு காலை நேரடியா போர்க்களத்துக்கு வந்துடலாங்கிறது அவனோட திட்டமா இருந்துச்சு. மறுபக்கம் பொறுசுவை சுகமதி 2 பேரும் அந்த மேடு பள்ளத்துல வந்துகிட்டு இருக்காங்கல்ல, அப்ப ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரே அலுங்கல் குழுங்களா இருக்கும். திடீர்னு பல்லக்குல இருந்து அந்த மேல் மணி ஒண்ணு இருக்கும், அந்த மணியை அடிப்பா பொறுசுவை. எல்லாரும் பல்லக்கு அப்படியே நிப்பாட்டிடுவாங்க. நிப்பாட்டிட்டு
என்னங்கம்மான்னு கேட்கும்போது, வெங்கல் நாட்டு பகுதிக்கு உட்பட்ட அந்த 6 ஊர நம்ம கடந்துட்டோமா இல்லையா இன்னும்? அப்படின்னு கேட்பா. இல்லம்மா ரொம்ப பக்கத்துல வந்துட்டோம் அப்படின்னு சொல்லும்போது, கொஞ்சம் சீக்கிரமா போங்களேன் அப்படிம்பா பொறுசுவை. ஏன் இளவரசி அவ்வளவு முக்கியமான வேகமா சொல்றீங்க என்ன அப்படின்னு கேட்கும்போது, இல்ல ரொம்ப ரொம்ப பரபரப்பான நாள் இன்னைக்கு அதுக்குதான் அப்படின்னு சொல்லுவா பொறுசுவை. என்னன்னு சொல்லுங்களேன் என்கிட்ட கூட சொல்ல ரகசியம் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல இல்ல போர் நடந்ததுங்கிறது இன்னைக்கு 2 போர். ஒண்ணு வந்து தட்டியங்காட்டு பகுதியில நடந்துச்சு. அது முடிஞ்சிருச்சு. இன்னொரு பகுதிங்கிறது இந்த 6 ஊர் இருக்குல்ல, இந்த 6 ஊர்ல தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவா. ஏம்மா இந்த 6 ஊருக்காக தான் போர்ல பங்கேற்கவே மாட்டாங்களே அப்புறம் எப்படி அப்படின்னு கேட்கும்போது, அதனாலதான் இந்த ஊரை வச்சு பாண்டிய நாடு பரம்பு நாட்டை உளவு பாக்குது அப்படின்பா பொறுசுவை. அப்படின்னா பேரரசர் இந்த 6 ஊருக்காரங்கள உளவு பாக்குறாருங்கிறீங்களா அப்படின்பா. ஆமா. அப்புறம் நம்ம இங்க உட்காந்துக்கிட்டு அவங்க என்ன செய்யறாங்க நமக்கு தெரியும் போது பேரரசருக்கு தெரியாதா? அவர்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டு இவ்வளவு விஷயங்கள் நடக்கிறனாலதான் இந்த செய்தியை பாரிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அதனால நான் வேகமா போக சொல்றேன் அப்படின்பா பொறுசுவை. அப்படின்னா நீங்க போறது வந்து போரை தடுக்கிறதுக்காக இல்லையா? பாரிய பாக்குறதுக்காக போலையா? இந்த விஷயத்த சொல்றதுக்காக போறீங்களா? அப்படிங்கும்போது, ஆமா. போர் தடுக்கணும்னு நினைச்சது போன வாரம். இந்த வாரம் ஆரம்பிச்சு 5வது நாள் ஆயிடுச்சு போர். போர் தொடங்கி 5வது நாள் ஆனதுக்கு அப்புறம் இனிமேல் வந்து நானே நினைச்சாலும் போரை நிறுத்த முடியாது. நான் போரை நிறுத்தணும்னு ஆசைப்பட்டது என்னமோ உண்மைதான். ஆனா காலநிலை மாறிடுச்சு. இப்ப அதுக்கான சூழ்நிலை இல்ல அப்படின்பா. அப்படின்னா நீங்க பாரி எதுக்காக பார்க்க போறீங்க? பாரியோட வெற்றிக்கு உதவ போறீங்களா? அப்படின்னு கேட்கும்போது, பாரியோட வெற்றிக்கு நம்ம உதவ முடியாது. யாரோட வெற்றியும் நமக்கு உதவ முடியாது. ஏன்னா அது போர்க்களம் தான் முடிவு பண்ணும். என் திட்டமே வேற அப்படின்னு சொல்லுவா. அப்போ உங்க பயணத்தோட நோக்கம் தான் என்ன அப்படின்னு சுகமதி கேட்பா. பாரிய இன்னைக்கு சதி செஞ்சு கொலை பண்ண திட்டம் போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சு. அதனாலதான் தடுக்க போறேன் அப்படின்னு சொன்ன உடனே சுகமதிக்கு முகம் மாறிடும். நம்ம பேரரசர் அந்த செயலை செய்ய போறாரு அப்படின்னு கேட்பா. இல்ல 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 நம்ம பேரரசர் இல்ல. இன்னைக்கு பாரிய கொல்ல திட்டம் போட்டிருக்கிறது யாருன்னா சோழ பேரரசர் அப்படின்னு சொன்ன உடனே சுகமதி கொஞ்சம் நிம்மதியாயிடும். அப்பாடா எதுக்காகனா நம்ம பேரரசர் அந்த திட்டத்தை போட்டே இருந்தாலும் கூட நம்ம பேர் தடுக்க கூடாதுல்ல. நம்ம நாட்டுக்கு தான் நம்ம கடமையா இருக்கணும். நம்ம நாட்டுக்காக நம்ம விசுவாசமா இருக்கணும். நம்ம நாட்டுக்காக நம்ம வேலை செய்யணும் அப்படின்னு அவ மனசுக்குள்ள எண்ணம் சுதாரிச்சிருப்பா. ஆனா அதை பார்த்தும் பார்க்காத மாதிரி இருப்பா பொறுசுவை. எனக்கு ஒரு சந்தேகமா, ஒரு கொலை நடக்க போகுதுன்னு சொல்றீங்க, அந்த கொலையை தடுக்க போறீங்கன்னு சொல்றீங்க. ஆனா உங்க மூஞ்சில ஒரு பதட்டமே இல்லையே, ஒரு பயமும் இல்லையே அப்படின்னு சுகமதி கேட்கும்போது, சந்தேகம் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் இப்படி இருக்கிறேன். வாழ்நாள் முழுக்க நான் இப்படி ஒரு பதட்டத்தை அடைஞ்சதே கிடையாது. என் வாழ்நாள்ல இப்படி ஒரு பயத்தை நான் பார்த்தது கூட கிடையாது. ஆனா அது வெளியே காட்டிக்க கூடாதுன்னு ரொம்ப கவனமா இருந்தேன். ஆனா என் முகம் என்னைக்கு இல்லாத அளவுக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு நீயே சொல்லிட்ட. இத்தனை வருஷம் கூட இருந்த நீயே சொல்லும் போது வேற யாருக்கும் என் மேல சந்தேகம் வந்துட போகுது. எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னு ரொம்ப ஒரு சந்தோஷமா சொல்லுவா பொறுசுவை. யாரும் எப்படியோ போகட்டும். உங்களுக்கு எதுவும் ஆபத்து வந்துடக்கூடாது. அதை பாத்துக்குங்க. அதை மட்டும் எனக்கு உறுதியா சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவா சுகுமதி. அது நம்ம பேரரசர் கையில தான் இருக்கு. அவர் எந்த அளவுக்கு விஷயத்தை தெரிஞ்சு வச்சிருக்கிறாருங்கிறது அவருக்கு தான் தெரியும். அவர் தெரிஞ்சுக்கிறத வச்சு தான் ஏன் உயிருக்கு ஆபத்து இல்லைங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்பா. அப்படிதான் நம்ம பேரரசர் உங்களையும் உளவு பாக்குறாரா அப்படின்னு கேட்கும்போது, ஆமா ஆமா அவரு எல்லா வகையிலையும் உளவு பாக்குறாரு. காராளிகளோட எல்லா நடவடிக்கையுமே அவருக்கு தெரியுது அப்படின்னு சொல்லும் போது சுகுமதிக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடும். ஏமா நம்ம அவனை நம்பித்தானே இந்த பயணத்தையே செய்யறோம். அப்ப அது ஆபத்தாயிடாதா அப்படின்பா. அவன்கிட்ட பொய் இல்ல சுகமதி. அவனை சுற்றி உள்ள ஆட்கள் கிட்ட தான் பொய் இருக்கு. அது அவனுக்கு தெரியாம இருக்கான் அப்படின்பா பொறுசுவை. சரி இதுக்கப்புறமும் நம்ம ஏன் அங்க போகணும் அப்படின்னு சொல்லுவா சுகமதி. ரெண்டாவது கேள்விப்பட்டது பூராத்தையும் எப்படி உண்மைன்னு நம்புறீங்க அப்படின்னு சுகமதி கேட்பா. ஒன்னே ஒண்ணுதான், இன்னைக்கு சோழ பேரரசர் ஒரு மிகப்பெரிய சதியை ஏற்படுத்தியிருக்கிறாருங்கிறது உண்மை. நான் அதை நான் உளவு பார்க்குற ஆட்கள் மூலமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு எல்லா ரகசியமும் வந்துச்சு. இன்னைக்கு பாரிய சோழ பேரரசோட ஆட்கள் கொல்ல போறாங்க. அது உண்மைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி கேள்விப்பட்டது எல்லாத்தையுமே உண்மை இல்லைன்னு நீ நம்பு. அப்பதான் உண்மையான உண்மை என்னன்னு உனக்கு அதுவே காட்டும் அப்படின்னு சொல்லுவா பொறுசுவை. உண்மைதாமா. ஆனா இது மாதிரிதான் வேலைலாம் எனக்கு தெரியாது. இளவரசி உங்களுக்கு தான் அந்த மாதிரி அறிவு இருக்குன்னு சொல்லும் போது 2 பேரும் இன்னும் கொஞ்சம் பேசிக்கிட்டே வருவாங்க. இன்னொரு பக்கம் தேக்கன் முடியல் இப்படி 2 பேர்த்திட்டையுமே நம்ம சொல்லாம விட்டுட்டோம். தேக்கட்டையும் நம்ம சொல்லல, முடியன்கிட்டையும் நம்ம சொல்லல. அதனால இன்னைக்கு இப்பயாச்சும் போய் உடனடியா நம்ம வந்து பொறுசுவையை இங்க வர விஷயத்த சொல்லணுமேனு கபிலர் துடிப்பாரு. ஏன்னா கபிலர் வந்து இது வரைக்கும் தேக்கன்ட்டையும் சொல்லல, முடியன்ட்டையும் சொல்லல. அவங்கள்ட்ட கேட்காம நாமளே பொறுசுவை இங்க வர சொல்லிட்டோமே. அவ வந்துட்டா என்ன பண்றது? அவ இன்னைக்கோ இல்ல நாளைக்கோ கூட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருந்தானே, என்ன பண்றேன்னு சொல்லிட்டு முடியன்கிட்ட நேரடியா இவரே ஓடி போய் சொல்லலாமேன்னு சொல்லுவாரு. உன்கிட்ட கேட்டுட்டு தான்ப்பா நான் வர சொல்லலாம்னு நினைச்சேன். ஆனா நீயும் வரல, தேக்குன்னு வரல. அவனும் அவசரப்பட்டுக்கிட்டே இருந்தான். அதனால அழைச்சிட்டு வர சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது முடியலுக்கு ரொம்ப கோபம் ஆயிடும். ஏங்க இப்படி சொன்னீங்க? போர் சூழல் நமக்கு சாதகமா இருக்கா இல்லைன்னே தெரியல.
ரொம்ப மோசமாகிட்டே வருது. இந்த நேரத்துல அவங்க ஏதாவது இங்க வந்து அவங்களுக்கு ஆபத்து வந்துச்சுன்னா என்ன பண்றது, நமக்கு ஆபத்து வந்துச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு முடியும் கோவப்படுவான். எனக்கும் புரியுதுப்பா, ஆனா தவிர்க்க முடியல, என்ன பண்றது. நீங்க 2 பேரும் எப்பவும் வந்துடுவீங்க, போர் முடிஞ்சோடனே இன்னைக்கு வரவே இல்ல. இன்னைக்கு வர நேரத்துல அவன் பாட்டுக்கு வந்தான், கேட்டான், என்னால ஒண்ணும் சொல்ல முடியல அப்படிங்கும்போது முடியன்னு கொஞ்சம் தயக்கத்திலே இருப்பான். அந்த நேரத்துல ஒரு வீரன் வருவான். ஐயா, இது மாதிரி காராளிங்கன்னா உங்களை பார்க்க நாகக்கரட்டுல இருந்து வடக்கு பள்ளம் இருக்குல்ல, அந்த வடக்கு பள்ளத்துல பள்ளத்தாக்குல நிக்கிறான். அவன் கூட ஒரு பல்லக்கு வேற இருக்கு. கபிலர்கிட்ட சொல்லிட்டு தான் இங்க வந்திருக்கதா சொல்றான். உள்ள விடலாமா வேணாமான்னு கேட்பான். முடியன் கபிலரை பார்ப்பான். கபிலர், நாளைக்கு தாங்க வருவாங்கன்னு நினைச்சேன், அதுக்காட்டி இப்பயே வந்துட்டாங்க அப்படின்னு கபிலர் ரொம்ப மெல்லிசா சொல்லுவாரு. என்ன நோக்கத்துல வரான்னு வேற தெரியலையே, இவரு வேற வர சொல்லிட்டாரு. சரி, காலாளி அங்கேயே இருக்கட்டும், பல்லக்க மட்டும் அனுப்பி வை, வழிகாட்டுறதுக்கு நம்ம ஆளுங்களை வேணா கூட அனுப்பிச்சு விடு அப்படின்னு சொல்லுவான் முடியன். அந்த பள்ளத்தாக்கு இருக்குல்ல, அந்த பள்ளத்தாக்கோட நுழைவு பகுதியிலே, ஆரம்ப பகுதியிலே காராளி நிப்பாட்டிடுவாங்க. பரம்பு வீரர்கள் 2 பேரும் மட்டும் வழிகாட்டுறதுக்காக அங்க போவாங்க. அந்த அன்னகர்கள் பள்ளக்க தூக்கிட்டு அன்னகர்கள் பின்ன இவங்க பரம்பு வீரர்கள் வழிகாட்டுறவங்க பின்னாடியே வருவாங்க. பக்கத்துல வர 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 சுகமதிக்கு கொஞ்சம் பயம் அதிகமாயிட்டே வந்துச்சு. ஐயோ, என்ன ஆக போகுதுன்னு தெரியல, இளவரசி வேற இப்படி இருக்கிறாங்களே, நமக்கு வேற வேர்க்குது பயங்கரமா, பயங்கரமா காத்தோட்டம் இல்லாதனால வேர்க்குது போல இருக்கு அப்படின்னு பாப்பா. சரி, நமக்கு மட்டும் தான் அப்படி இருக்கான்னு பார்த்தா பொறுசுவைக்கும் அப்படித்தான் இருக்கும். பொறுசுவைக்கு எப்பவும் இல்லாத அளவுக்கு இப்ப கொஞ்சம் பயம் அதிகமா இருக்க மாதிரி தெரியும். ஒருவேளை அவங்களுக்கு உண்மையாலுமே காத்து இல்ல போல இருக்கு, வேணா திரையை வேணா விளக்கலாமா அப்படின்னு யோசனையிலே இருப்பா. பொறுசுவை இப்படின்னா ரொம்ப முகம் பயமா இருக்கனால, நம்ம காத்து வரலீங்களா, வேணா திரையை வேணா விளக்கி விட்டுமா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல இல்ல, இரு இரு, அதெல்லாம் பண்ணாத, முதல்ல உன் காதலியை கழட்டு அப்படின்பா. அதாவது தோடு இருக்குல்ல, தோட கழட்ட சொல்லுவா. ஏன் எதுக்குன்னு கேட்காம உடனே கழட்டுவா. கழட்டிட்டு அதே நேரத்துல பொறுசுவை தன்னோட தோட கழட்டுவா. சுகமதிக்கு புரியாது எதுக்கு பண்றான்னு. சுகமதி போட்டிருக்க தோடுங்கிறது சாதாரண தோடு, பூங்குலை தோடு அப்படின்னு சொல்லுவோம். அதை ஞாபகம் வச்சுங்க. பொறுசுவை போட்டிருக்க தோடுங்கிறது மகர குலை தோடு. அது வந்து ரொம்ப பயங்கரமான மணிக்கற்கள் அமைஞ்ச மகர குலை தோடு. என் தோட நீ போட்டுக்க அப்படின்னு சுகமதி சொல்லுவா. வேணவே வேணான்னு சொல்லுவா இவ சுகமதி. பொறுசுவை வந்து என்ன சொல்லுவா, என் தோட நீ போட்டுக்கன்னு சுகமதிட்ட சொல்லுவா. சுகமதி வேணவே வேணான்னு சொல்லுவா. இல்ல இல்ல, நான் ஒரு காரணத்துக்காக சொல்றேன், சீக்கிரம் போடு அப்படின்னு சொல்லும் போது அவளும் வாங்கி போட்டுக்குவா. அதுக்கப்புறம் தான் அவ காதை உத்து பார்த்துக்கிட்டே வருவா பொறுசுவை. அந்த மகரக்குலை காதணின்னு சொன்னல, அந்த மகரக்குலை தோடு அது ரொம்ப ஆடிக்கிட்டே வந்துச்சு. பல்லக்குல இருந்த சின்ன விளக்கை எடுத்து சுகமதி கையில கொடுத்துட்டு அப்படியே லேசா திரைய விளக்கி எட்டி பாப்பா பொறுசுவை. சுகமதிக்கு ஒண்ணுமே புரியல. அம்மா, நீங்க செய்யற எதுவுமே எனக்கு புரியலம்மா அப்படிங்கும்போது, ஒண்ணும் இல்ல, நான் சொல்றதை கேட்டு நீ பதட்டப்படக்கூடாது, சத்தம் போடாத, நம்ம பல்லக்க தூக்கிட்டு வராங்கல்ல, அவங்க வழக்கமான அன்னகர்கள் இல்ல அப்படின்பா. சுகமதிக்கு ஒரு நிமிஷம் அப்படியே உறைஞ்சி போற மாதிரி ஆயிடும். என்ன சொல்றீங்க இளவரசி அப்படின்னு கேட்கும்போது, ஆமா, என் வாழ்நாள்ல எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து எவ்வளவோ பல்லக்குல நான் பயணிச்சுட்டு இருக்கேன், எல்லா விதமான பல்லக்களையும் நான் ஏறி இருக்கேன். ஆனா பல்லக்க தூக்குற அன்னகர்கள் இருக்காங்கல்ல, அவங்க பல்லக்க வழக்கமா தூக்குற அன்னகர்கள் தூக்குறதுக்கும் மத்தவங்க தூக்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு, எனக்கு தெரியும். அன்னகர்கள் தூக்கிட்டு போனாங்க அப்படின்னா தண்ணியில பூ மிதக்கிற மாதிரி இருக்கும். அதுவே மத்தவங்க தூக்கிட்டு போனாங்க அப்படின்னா கூடையில அந்த பூவை தூக்கி அள்ளி போட்டு போற மாதிரி இருக்கும். எனக்கு அது மாதிரிதான் குலுங்குனுச்சு. ஆரம்பத்துல சந்தேகம் வந்துச்சு. ஆனா மேடு பள்ளத்தை தூக்கிட்டு வராங்க, மலை பகுதியை தூக்கிட்டு வராங்க, ஒருவேளை அப்படி இருக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். இல்லைன்னா ஒரே பல்லக்குல நம்ம 2 பேர் சேர்ந்து இருக்கோமே, அதனால ஒருவேளை உடல் எடை காரணமா அப்படி இருக்கும். இது வரைக்கும் நான் ஒத்தாள் தானே வந்திருக்கிறேன், நீங்க முதல்ல என் கூட வரனால அப்படி இருக்குமோன்னு நினைச்சேன். ஆனா இப்ப சமதள பகுதி வந்துருச்சு, இந்த பள்ளத்தாக்கு பகுதிக்கு வந்ததுக்கு அப்புறமும் குலுங்கி குலுங்கி தூக்கிட்டு போறதை வச்சுதான் எனக்கு சந்தேகம் இருந்துச்சு. அதுக்கு போக என் தோடு இருக்குல்ல, என் தோடு இது வரைக்கும் ஆடி என் கழுத்தை வந்து இடிச்சதே கிடையாது. என் வாழ்நாள்ல என் தோடு அப்படியே நிக்கும். ஆனா எனக்கு இடிச்சுக்கிட்டே வந்துச்சு. அப்ப ரொம்ப ஆடுற மாதிரி தெரிஞ்சிச்சு. ஒருவேளை எனக்கு பதட்டத்துல அப்படி தெரியுது போல இருக்கு. உன் காதுல மாட்டி பார்த்தேன், அப்ப உன் காது இன்னும் ஆடுனுச்சு. அதனாலதான் திரையை விளக்கி பார்த்தேன். திரையை விளக்கும் போதுதான் எனக்கு தெரிஞ்சிச்சு அவங்க அன்னகர்களே கிடையாது. ஏன்னா அன்னகர்கள் காலில் எப்பவுமே முடி இருக்கவே இருக்காது, இவங்க காலில் முடி இருக்கு அப்படின்னு சொன்னா. அப்ப நம்மளை தூக்கிட்டு போறது யாரு அப்படின்னு சொல்லுவா சுகமதி. வேற யாரு, நமக்கு தெரியாம நம்ம அன்னகர்களை மாத்திர சக்தி அதிகாரம் வேற யாருக்கு இருக்கு, எல்லாம் நம்ம பேரரசுக்கு தான் இருக்கு, அவர்தான் செஞ்சிருப்பாரு அப்படின்பா பொறுசுவை. எதுக்காக அவர் செய்யணும் அப்படிங்கும் போது, வேற எதுக்கு, பாரியை கொள்றதுக்கு தான், பாரியை கொள்றதுக்கு நம்ம மூலமாக ஏற்பாடு பண்ணிருக்கிறார் நம்ம பேரரசர் அப்படின்னு சொல்லுவா பொறுசுவை. ஒரு கொலையை தடுக்க வந்தேன், அந்த இடத்துல இன்னொரு கொலை பண்றதுக்கு நம்மளே இத்தனை கொலையாளிகளை கூட்டிட்டு வந்துட்டோமேன்னு சொல்லி பொறுசுவை அழுக ஆரம்பிச்சிடுவா.
சுகமதிக்கு கிட்டத்தட்ட மயக்கம் வர மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளாத்தையுமே அந்த இடம் வந்துருச்சு. பல்லக்க விட்டு நீங்க இறங்கலாம் அப்படிங்கிற சத்தம் கேட்டுச்சு. ஒரு சுவை சுகமதி 2 பேரும் கையை மாத்தி மாத்தி இறுக்கி பிடிச்சுக்குவாங்க. சுகமதி சொல்லுவா, அம்மா நான் உங்களை இறங்க விட மாட்டேன், உங்களுக்கு எதுவும் ஆபத்து வந்துடக்கூடாது, நீங்க இறங்காதீங்க அப்படின்னு சொல்லுவா. அதுக்கு வந்தது வந்துட்டோம், இனிமேலும் நம்ம பின்வாங்க முடியாது, வந்த காரியத்தை நம்ம நினைச்ச மாதிரி நிறைவேற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ நான் கீழே போறேன். ஆனா சுகமதி என்ன ஆனாலும் சரி நீ கீழே இறங்கக்கூடாது. நீ நான் என் வாழ்க்கையில கண்ட கனவோட மிச்சம், என் வாழ்க்கையில என் வார்த்தையோட மிச்சமும் நீதான். அதனால என் வார்த்தையோட மிச்சம் நீதாங்கிறனால என்ன நடந்தாலும் சரி நீ கீழே இறங்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பொறுசுவை மட்டும் கீழே இறங்குவா. இறங்கி வருவா. அந்த பல்லக்க 6 பேர் தூக்கிட்டு வந்தாங்கல்ல, அவங்களும் பரம்பு கூட வந்த 2 வீரர்கள் வழிகாட்டுறக்க வந்தாங்கல்ல, அவங்களும் அங்க நின்றுகிட்டு இருப்பாங்க. வழிகாட்ட வந்த வீரர்கள் 2 வீரர்களோட இங்க இருந்த 2 பரம்பு வீரர்களும் அங்க நினைஞ்சு நின்றுகிட்டு இருப்பாங்க. மொத்தம் 4 பரம்பு வீரர்கள் அங்க நிற்பாங்க. எல்லாத்துக்குள்ளேயும் இவ எதுக்கு இங்க வந்திருக்கான்னு யோசனை, இவளுக்குள்ள ஒரு பதட்டம். அந்த இவ இறங்கின உடனே ஒரு மரத்தடி இருக்கும், அந்த பட்டாப்பேரை நம்ம சொன்னோம்ல, அந்த பட்டாப்பேரை மரத்தடியில கல் இருக்கையில ஒரு 6-7 பேர் உட்காந்துருப்பாங்க. இவ பாப்பா இடது ஓரத்துல கபிலர் உட்காந்துருப்பாரு, வலது ஓரத்துல கடைசியா பாரி இருந்தான். நடுவுல அந்த கபிலருக்கும் பாரிக்கும் நடுவுல முடியன், ஈங்கையன், உதிரன், பின்டன், காலம்பன் இவங்க எல்லாம் இருந்தாங்க. பொறுசுவைக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. அவ என்ன பண்ணுனா, ஈங்கையன் அங்க என்ன சதி பண்ணுனா, பாண்டிய வீரர்கள் இப்ப இங்க வந்துட்டாங்களே, பாரிக்கு இப்ப என்ன ஆச்சு அப்படிங்கிறது எல்லாமே ஒரு பரபரப்பான மர்மமான எபிசோடு. அதை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இன்னைக்கு எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லுங்க, ஸ்பீக்கர் உள்ளாங்க கமெண்ட்ல சொல்லுங்க. மீதியை நம்ம நாளைக்கு எபிசோட்ல பார்க்கலாம்.